டென்மார்க்குக்கு நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஆள் வந்து ப்ரோ எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்ட முதல் நபர் தமிழ் நபர் நீங்கள் தான். அப்படி கேட்கும்போது அந்த உதவி செய்கிற இடத்துல நானும் இருக்கணும். எனக்கான ஒரு கில்ட் என்னன்னா நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஒர்க், உங்கள் ஜாப் ரோல், என்னோட ஜாப் ரோல் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னுடைய திங்ஸ் அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு தான் நான் வந்து பெங்களூரை காலி பண்ணிட்டு வந்தோம். ஓகே, ஐ மீன் டோட்டலாக நான் ட்ராவல் பண்ணுறோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், பசங்களை அப்படியே ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசி என்றைக்கு ஆஃபர் வந்ததோ அன்றைக்கே போய் டிசி எழுதி கொடுத்தாச்சு. நீங்கள் போன கண்ட்ரீஸ்லாம் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட குளோபலாக யூரோப்பு, அமெரிக்கா எல்லா கான்டினென்ட்டும் போயிருக்குங்க, அண்டார்டிகா தவிர. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு, குளோபல் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு, வை டிட் யூ ஸ்டில் சூஸ் டு மூவ் டு டென்மார்க்? இவரை வந்து இந்த பாட்காஸ்ட்டில் ஃபியூச்சர் பண்ணுறது மூலமாக இவர் ஸ்டோரி வச்சு இந்த கேள்வி யார் கேட்டாலுமே வந்து ஒரு லேபிள் ஆகிடும். ஓகே, ஃபேமிலியெல்லாம் மூவ் ஆகிறீங்களா, ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்டோரி கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக வந்து ஐ கேன் ஷோர். டென்மார்க்குக்கு நான் வந்து என்னென்னின்ற கம்பெனிக்கு மூவ் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஆள் வந்து ப்ரோ எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்ட முதல் நபர் தமிழ் நபர் நீங்கள் தான். அந்த ஒரு ரீசனுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபியூ என்ன சொல்கிறது, ஃபியூ இயர்ஸாக இப்போ நம்ம கனெக்டடாக இருக்கோம். உங்களை கூப்பிடணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ட்ரீம், இந்த பாட்காஸ்ட்டில் ஃபியூச்சர் பண்ணணுன்றது. ஏன் அப்படின்னா எனக்கு பர்சனலாகவே தெரியும் நீங்கள் வந்து how you manage to come to Denmark, and especially ஒரு பேச்சுலராக இருந்து ஒரு ஃபேமிலி மேன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கும்போது ஐ டேக் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தட் ஓகே, நம்ம ஃபேமிலி மேன் ஆனால் இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் மீறி ஒரு கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் இந்த பாட்காஸ்ட்டை வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ரீசன். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ அருண், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டதுக்கு. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம அங்கே மீட் பண்ணோம். ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஐ மீன் நான் இதுவாக தான் கேட்டேன், பியூராக தான் கேட்டேன், லைக் எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு செகண்ட் ஒரு வேர்டு, பட் அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு, ஒரு வேவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. அதனால நான் இனிமேல் பார்க்குறவங்களெல்லாம் கேட்பேன். ஓகே, அதே மாதிரி பண்ணுவேன். ஆனால் அது நேச்சுரலாக இருக்குது உங்களுக்கும். ஏன்னா இப்போ அப்படி கேட்கும்போது அந்த உதவி செய்கிற இடத்துல நானும் இருக்கணும். எனக்கான ஒரு கில்ட் என்னன்னா நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இப்போ பட் அது நான் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, இவரை வந்து இந்த பாட்காஸ்ட்டில் ஃபியூச்சர் பண்ணுறது மூலமாக இவர் ஸ்டோரி வச்சு இந்த கேள்வி யார் கேட்டாலுமே வந்து ஒரு லேபிள் ஆகிடும். ஓகே, ஃபேமிலியெல்லாம் மூவ் ஆகிறீங்களா, ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்டோரி கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக வந்து ஐ கேன் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஃபேமிலி மேனாக இருக்கிறது ஓகே, அந்த ஃபேமிலி மேனுக்கு காரணமே ஐ மீன் இங்கே ஃபேமிலி மேனு கூப்பிட்றதே என்னுடைய ஃபேமிலியால் தான் இல்லையா. அந்த ஃபேமிலி எனக்கு கொடுக்குற ஃப்ரீடமும் சப்போர்ட்டும் தான் வந்து என்னால் இவ்வளோ பண்ண முடியுது. ஐ மீன் ஈவன் தோ நான் வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பல இதுங்களும் நான் ஃபிட்னஸ்லேயும் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஜிம்முக்கு போவேன் 4 டைம்ஸ் அ வீக்கு, அப்புறம் ரன்னிங் போவேன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். அப்படின்றப்ப எனக்கான பர்சனல் டைம் வந்து நான் வந்து கேட்டு வாங்கிக்கிறேன், இல்லை அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நம்ம மீட் பண்ணது, ஐ ஆம் வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் நான் நோட் பண்ண போகிறேன் உங்ககிட்ட, நீங்கள் வந்து எதனா ஒன்று கேட்கணும், அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் வந்து டேனிஷ் கற்றுக்கிறப்போ என்ன பண்ணீங்க, லிங்க்டின்லேயோ இல்லை நம்ம கம்பெனியோட போர்ட்டல்லையோ ஒரு போஸ்ட் போட்டிங்க. நான் வந்து காஃபி டைமுக்கு வந்து ரெடியாக இருக்கிறேன், இந்த டைமில் நான் வந்து டேனிஷ் பேசணும்னு நினைக்கிறேன், யார் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ எல்லாம் வாங்கன்ட்டு. இந்த ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது தெரியுமா, அதுதான் உங்களை வந்து யூனிக்காக மாற்றுது. உங்களுடைய சக்ஸஸுக்கும் கிடைக்க போகிற சக்ஸஸுக்கும் காரணமாக இருக்க போகிறது இந்த இன்னோவேட்டிவ் ஐடியா தான். ஐ ரியலி அட்மையர் தட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த பாட்காஸ்ட்டை 3ஆக பிரிச்சுருவோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி. செகண்ட் செக்மெண்ட் வந்து நீங்கள் டென்மார்க் வரணும் அப்படின்றதுக்கான உந்துதல், ரீசன். ஓகேங்களா. 3வது வந்து வந்துட்டோம், எப்படி சர்வே வரோம். சூப்பர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கோ டைரக்ட்லி இன்டு த ஃபர்ஸ்ட் பார்ட். உங்களை பற்றி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. கரெக்ட். என்னை பற்றி குட்டி ஸ்டோரி இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, டிப்பிக்கல் தமிழ் பாயோட ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பார்ன் இன் வில்லேஜ், அப்புறம் வந்து டிப்ளமோ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். டிப்ளமோ வந்து சென்னையில் படித்தேன், வில்லேஜ் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அதுக்கப்புறம் சென்னைக்கு டிப்ளமோ முடித்தோம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் போயிட்டு இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரி போயிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏபிபிக்கு மூவ் ஆனேன் பெங்களூருக்கு. ஓகேங்களா. இந்த பெங்களூர் மூவ் ஆகிட்டு
அங்கே ஒரு 14 இயர்ஸ் ஏபிபியில் ஸ்டே பண்ணோம். அங்கே தான் வந்து நான் என்னுடைய ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஒய்ஃபு பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி வீடெல்லாம் வாங்கி பக்காவாக செட்டில் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் செட்டில் ஆகிட்டேன்றது அவுட் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தான், ஓகேங்களா. இன்சைடு எங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் இன்னும் செட்டிலே ஆகலை. ஏன்னாக்கா என்னுடைய ட்ராவல், என்னுடைய அந்த 14 இயர்ஸ் ஏபிபியில் வந்து நிறைய ட்ராவல் இருந்தது ப்ரோ. ஓகே, நான் வந்து கண்டினியூவாக 1 மந்த் தான் இருந்திருப்பேன் வீட்டில். ஐ மீன் 30 டேஸ்க்கு மேலே வந்து கண்டினியூவாக இருந்ததே கிடையாது இந்த 14 இயர்ஸில். மேக்ஸிமம் 30 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ராவல் போயிடுவேன். ஒரு 2-3 வீக்ஸு இல்லை மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ட்ராவல். திரும்ப வந்துடுவேன். இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கிறப்போ என்னாச்சுன்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபேமிலி பில்டாகும் தெரியுமா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆச்சு எங்களுக்கு. ஆனால் மற்றபடி அவுட் சைட்லேருந்து பார்த்தா வீடு வாங்கிட்டோம், 2 குழந்தை ஆகிடுச்சு, எல்லாமே ஆகிடுச்சு. பட் எங்களுக்குள்ள அந்த திங் வந்து இன்னும் சாலிட் ஆகலை அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி ட்ராவல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ராவல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஆங்கிளில் வந்து யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த டைம் தான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைமு, நம்ம வந்து அலவன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ வீடு வாங்கியிருக்கோன்னா என்ன காரணம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும். அது வந்து என்னுடைய பேக்ரவுண்டு இல்லை நம்ம தமிழ் பசங்க மென்டாலிட்டியான்னு தெரியல. அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்புறம் லேட்டர் நானும் ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த 14 இயர்ஸ் ஏபிபியில் இருக்கும்போது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ட்ராவல் பண்ணீங்க? ஓகே, நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் தைவான் ஃபஸ்ட்டு போனோம் ப்ரோ. ஓகே, தைவான்லேருந்து அப்புறம் சைனாக்கு அப்புறம் யூஎஸ், திரும்ப யூஎஸ்லேருந்து சைனா வந்தோம். அதுக்கப்புறம் சவுத் கொரியா, ஜப்பானு, இந்த சைடு போனாக்கா கனடா போயிருக்கேன், அப்புறம் பிரேசில் போயிருக்கேன், அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கேன், பஹ்ரைன் போயிருக்கேன், ரஷ்யா போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 22 கண்ட்ரிஸ் இருக்கும், லிஸ்ட் இருக்குது. பட் இப்போ கரெக்டாக ஞாபகம் வரல. டென்மார்க்கு, ஸ்வீடன்னு, இந்த ஸ்காண்டினேவியன்லாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க்கு தான். எதுவுமே வந்து லீஷர் வெக்கேஷன் கிடையாது, ஒர்க்கோட ட்ராவல் தான். ஸோ அப்போ நீங்கள் ஒர்க்குன்னு சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாப் ரோல்? என்னோட ஜாப் ரோல் வந்து கமிஷனிங் என்ஜினியர். ஓகே, கமிஷனிங் என்ஜினியர்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனி ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ஏபிபியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், ABB 800XA அப்படின்னு சொல்லுவோம். ஏபிபின்றது ஒரு என்ன கண்ட்ரி? அது வந்து ஒரு யூரோப்பியன் பேஸ்டு கம்பெனி, எலக்ட்ரிக் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணது எலக்ட்ரிக் கம்பெனி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டிசிஎஸ் சிஸ்டம், ட்ரைவ்ஸு, ஸ்விட்ச் கியர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அந்த டிசிஎஸ் சிஸ்டம்ன்ற செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது தான் வந்து பேசிக் ஒர்க். ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் ஏபிபி சிஸ்டம் இருக்கோ, எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்தியா, எங்கள் கம்பெனி ஏபிபி இந்தியா எடுக்குதோ அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோம். ஆப்வியஸ்லி அங்கே போயிட்டு நம்ம வந்து செட்டப்லாம் பண்ணி அந்த கமிஷனிங், ஐ மீன் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாமே வர்றது. இதுதான் ப்ரோ பை ஃபார். இதை நான் அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டேட்மெண்ட். நான் தெரிஞ்ச தமிழ் நபர்கள்லேயே ட்ராவலுக்காக ஒரு 30 கண்ட்ரி, நான் 20 கண்ட்ரி போகணுன்னு சொல்லி ரெக்கார்ட் வச்சுப்பாங்க. அது ட்ராவல் பண்ணுறது நல்ல விஷயம் தான். பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா சம்மன் ஹூ ட்ராவல் ஃபார் ஒர்க் ஃபார் 20 கண்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன கண்ட்ரீஸ்லாம் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட குளோபலாக யூரோப்பு, அமெரிக்கா, எல்லா கான்டினென்ட்டும் போயிருக்கீங்க. அண்டார்டிகா தவிர சவுத் அமெரிக்கா போயிருக்கீங்க, ரஷ்யாவும் போயிருக்கீங்க. ஸோ ஆஃப்ரிக்கா கூட போயிருக்கேன், அல்ஜீரியா போயிருக்கேன். ஓ அப்படியா? ஓகே, ஆஸ்திரேலியா போல. ஓகே ஓகே. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜேர்னியில் வந்து நிறைய நண்பர்கள், நிறைய அக்வைண்டன்சஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு, குளோபல் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு, why did you still choose to move to Denmark? அதான் இப்போ அந்த செகண்ட் பார்ட்டோட பாயிண்ட். ஏன் டென்மார்க்? ஏன் டென்மார்க்னாக்கா, பேசிக்காகவே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் நமக்கு, 3 ஆப்ஷன் இருக்கும் வேணா சொல்லலாம். யூஎஸ், அது வந்து கைண்ட் ஆஃப் எலைட் பீப்புள் போவாங்க, ரொம்ப படிச்சிருக்கணும், ஐடி அந்த மாதிரி இருக்கு. அமெரிக்கன் ட்ரீம். இல்லைனா மிடில் ஈஸ்ட்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அது வந்து சேவ் பண்ணுறவங்க, டேக்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கு மத்தியில் ஒரு ட்ரீம் இருக்குது. அதுதான் வந்து எப்படியாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், நல்ல கண்ட்ரியை செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த கேட்டகரியில் வரவங்க தான் நாங்கள். யூஎஸ் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, மிடில் ஈஸ்ட் போகணுன்னும் கிடையாது. அதனால் வந்து யூரோப் அப்படின்னு வரப்போ ஆல்ரெடி நாங்கள் வெக்கேஷனுக்கு ஸ்வீடன் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. ஸோ ஸ்காண்டினேவியன்ற ஏரியா வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வருதுன்னா, அமெரிக்கன் ட்ரீம் போகிறவங்க அங்கே செகண்ட் ஜெனரேஷனே போயிடுறாங்க, அங்கே அவங்களுக்கு அங்கே தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மிடில் ஈஸ்ட்டுக்கும் அமெரிக்காவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா மிடில் ஈஸ்ட்டில் போய் அங்கே அந்த பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டில் ஏர்ன் பண்ணிக்கலாம், டேக்ஸ் சேவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மறுபடியும் இந்தியாவில் வந்து. இப்போ இது 2 வானானும் போது, இப்போ இது ஒரு மத்திய இது இருக்கும்போது சம்திங் ஹேஸ் டு பி அட்ராக்டிவ் தட் யூ சோஸ் நாட் டு கோ டு அமெரிக்கா, நாட் டு கோ டு மிடில் ஈஸ்ட், பட் ஸ்டே இன் யூரோப். அந்த சம்திங் என்னது? ஓகே, அந்த சம்திங் வந்து கிட்ஸோட ஃபியூச்சர்.
சரி. ஏன் அப்போ அது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அங்கே எங்கே சொல்லுங்க. யூரோப்பில்? யூரோப்பில் வந்து நான் வந்து பார்த்ததுல இருந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு இல்லையா கிட்ஸுக்கு, அது வந்து ரொம்ப நம்ம வந்தாவே நம்ம வீ கேன் எக்ஸ்ப்ளோர் சோ மெனி திங்ஸ். நான் இங்கே வந்து பார்த்தேன், நம்ம ஊரில் பார்த்தோன்னா அந்த அந்த சந்தில் ஃபுட்பாத்தில் ஓடிட்டு இருப்போம் ப்ரோ. இங்கே வந்து பார்த்தா சைக்கிளுக்கு ஒரு பாத்து இருக்கு, ஓடுறவனுக்கு தனியாக பாத்து இருக்கு. ஓடுறவன் வந்து என்கரேஜ் பண்ணுறான் ப்ரோ. நீ எதிரில் வரான்னா ஹாய் ஹலோ சொல்கிறான், டைம் இருந்தால் பேசுகிறாங்க, இல்லைனா என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் குழந்தையிலேருந்தே வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அஃப்கோர்ஸ் யூஎஸ்லேயும் அப்படி இருக்கலாம், பட் எனக்கு அந்த இது கிடையாது. ஐ மீன் அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. பட் யூரோப்புன்னு வரப்போ, அதுவும் டென்மார்க்கு ஸ்வீடன் இந்த மாதிரி வரப்போ, இங்கே குழந்தைங்க வளர்ந்தாக்கா உண்மையாலுமே நல்லா வளருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் உங்களை ஒரு விஷயம் இதில் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து பேச்சுலராக இருக்கும்போது ஒரு 26 27 எடுக்கக்கூடிய டெசிஷன் என்னன்னா, எனக்கு எதுவும் பெருசாக கமிட்மெண்ட் கிடையாது. கரெக்ட். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. நான் தான் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றுன்ற நிலமையில நான் இல்லை. சரி. நிறைய பேரும் அந்த ஃபார்ச்சுனேட்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருந்து பார்க்கும்போது இந்த டிசிஷனை ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம ஸ்கேண்டினேவியா போகலாம், கீஸை ரைஸ் பண்ணலான்னு சொல்லி. இப்போ உங்கள் சுச்சுவேஷனில் 14 வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ டெக்னிக்கலி சாவியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி, ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அந்த மாதிரிலாம் மைண்டில் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு ப்ரோ. இப்போ நிறைய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலிலையும் சொல்லியிருக்காங்க, இது வந்து கரெக்டான ஏஜா மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஏஜையும் விட்டால் அப்புறம் மூவாகவே ஆக முடியாது. ஆனால் எப்படி அந்த தில் வந்துச்சு நீங்கள் இப்போ இந்த இடத்துல? அதுக்கு காரணம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான். ஃபேமிலி சப்போர்ட் தான் நம்ம வந்து போதும் வெயிட் பண்ணது, இதுக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்னல ட்ராவலில் இருந்தோம், நிறைய ஃபேமிலியை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே ஐ மீன் இந்தியாவிலேயே வந்து ட்ராவல் இல்லாமல் ஆக்சுவலாக புது லைஃப் மாதிரி தான். புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ புது இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக மொத்தத்தையும் அடிச்சுட்டு ஸ்க்ராட்சில் நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னுடைய திங்ஸ் அப்ளையன்ஸ் ஹோமில் அப்ளையன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு தான் நான் வந்து பெங்களூரை காலி பண்ணிட்டு வந்தோம். ஓகே. ஐ மீன் டோட்டலாக நாங்கள் இருந்தது ஓன் ஹவுஸ் வாங்கினாலும் அதை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம். அந்த ஹவுஸை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு எங்களுடைய அப்ளையன்சஸ் எல்லாமே விற்றுட்டு செட்டில் ஆகிற மைண்ட் செட்டில் தான் வந்தது. ஓகேங்களா? கிளியராக இருக்குது விஷயம். லக்கிலி என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து டிபெண்ட் இல்லைன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் தேவை, எனக்கும் அவங்க சப்போர்ட் தேவை, அதெல்லாம் ஓகே. பட் அவங்க வந்து எப்படின்னா எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை வந்து விட்டுட்டு போவாத அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குற பேரண்ட்ஸ் அப்படின்றப்ப அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். என்னுடைய சிப்ளிங்ஸும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அட்வான்டேஜ். லக்கிலி நான் வந்து கடைசி பையன் என்னுடைய ஃபேமிலியில். அதனால் எல்லாருடைய பாசமும் அக்கறையும் அது வந்து என்னை ஒரு பிடிவாத காரணமாக மாற்றிச்சின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறனோ அது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க. அப்படி தான் எனக்கு கல்யாணம் கூட ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்றப்போ இந்த ஃபேமிலி சைட்லேருந்து அந்த கிடையாது. அப்படின்றப்போ நானும் என் ஒய்ஃபும் எடுக்கிற டிசிஷன் தான் சேர்ந்தெடுத்த முடியும். அது வந்து ஓகே. சரி, சப்போர்ட்டிவாக ஒய்ஃப் இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். ஏதோ வந்தோம் இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னு இல்லாமல் டெஃபினட்டாக உங்கள் சிவியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணுறதுனா இவர் வந்து சும்மா அனுப்புவாங்க ஒருத்தங்களே. எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இப்போ உங்களை ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னு சொன்னால் சிம்ப்ளி த ஃபேக்ட் யூ ஆர் பெஸ்ட் இன் சம்திங் தட் தே வாண்டட் டு ஷோ யூ அஸ் த எக்ஸாம்பிள். அப்படி தான் மோஸ்ட்டாக ஆன்சைட்டில் அனுப்புறது. இது லாட்ரி மாதிரி கிடையாது, இந்த தடவை நீ போகிற அந்த தடவை போகிறேன்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அப்படி இருந்தாலுமே தே வாண்ட் டு சென்ட் த பெஸ்ட் கேண்டிடேட். ஸோ யூ ஆர் குட் இன் ரியலி குட் இன் சம்திங். இப்போ இந்த டிசிஷனுக்கு வந்து டென்மார்க் மூவ் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டமாக இருந்துச்சு? ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாக்கா லக்கிலி நான் அப்ளை பண்ண கம்பெனியில் வந்து தே அரேஞ்ச்டு எவ்ரிதிங். இப்போ நீங்கள் சொல்கிற கம்பெனி எந்த கம்பெனி வந்து ஆல்ஃபா லெவல் அப்படின்னு கம்பெனி. என்னென்னு கிடையாது, என்னன்னு கிடையாது, ஆல்ஃபா லெவல்ன்ற கம்பெனியில் நான் அப்ளை பண்ணேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறப்போ எங்கள் பாஸுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சது. ஐ டோன்ட் நோ த ரீசன், பட் அவர் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்து அந்த கம்பெனியோட மூவிங் பாலிசி வந்து பக்கா. ஏன்னா 40 feet கண்டெய்னர் கொடுப்பாங்க, யூ கேன் என்ன வேணால் போட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் அந்த ஃபுட் ஐட்டம்ஸு ட்ரக்கு அதெல்லாம் இல்லாமல் வேறு ஹோம் அப்ளைன்ஸ் என்ன வேணால் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே போல் எனக்கு விசா, என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே விசா, அப்புறம் வந்து 1 time ட்ராவலுக்கு வந்து ஃப்ரீ. ஐ மீன் நீங்கள் மூவ் இன் வரப்போ ட்ராவல் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த சார்ஜஸ்ஸு. ஸோ அப்படின்றப்போ என்னை வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் ஒரு நல்ல ஆளை தான் கூப்பிட்டு வந்து என்னை வந்து செட்டில் பண்ணாங்க. இங்கே வந்து செட்டில் பண்ணி 3 months அக்காமடேஷன் கொடுத்தாங்க, கம்பெனி அக்காமடேஷன். அதுக்கப்புறம் நாங்களே வந்து வீடு தேடிக்கிட்டோம். ஓகே. ஸோ எப்படின்றப்போ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருந்ததால் நான் என்ன நினச்சிட்டேன், மற்ற எல்லா ப்ராசஸும் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டேன். வாக் இந்த பார்க் மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பேசிக்காக நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அது வந்து எப்படின்னா
செலக்டிவ் இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாகிட்டா அதுக்கப்புறம் ஜாலியாகும். இனிஷியலாக போய் பேசுறது கஷ்டம். அதுதான் நம்மளை வந்து டோஸ்ட் மாஸ்டருக்கு வந்து அதை உடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதை வந்து டோஸ்ட் மாஸ்டர் வர்றதுக்கான ரீசன். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதால நான் பண்ண தப்புகள் நிறைய, நான் என்னுடைய வேஸ்ட் பண்ண எனர்ஜி நிறைய, வேஸ்ட் பண்ண மணி நிறைய. ஓகே. நான் இந்தியாவிலேயே வந்து பல விஷயங்களை கேட்டு, நான் வந்து ஸ்கூல் பற்றியோ வீடு பற்றியோ எல்லாத்தையும் கேட்டு, இங்கே இருக்கிற மக்களை கேட்டு தொல்லை பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே. ஆனால் என்னுடைய இன்ட்ரோவர்ட் தனத்தினாலையும் என்னுடைய கூச்ச சுபாவத்தினாலையும் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன். அந்த நிறையன்றதுல ஒரு 2 எடுத்துப்போம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். பேசிக்காக என்ன பண்ணுவாங்க மக்கள், யார் மூவ் ஆனாலும் குழந்தை எஜுகேஷன் வரப்போ என்ன பண்ணுவாங்க, அகடமிக் இயர் முடிச்சுட்டு தான் மூவ் ஆவாங்க. ஓகே. அகாடமிக் இயர்னா எந்த? இப்போ இந்தியாவில் வந்து அகடமிக் இயர் எப்போ முடியும்? மார்ச் ஏப்ரலில் முடியும், கரெக்டுங்களா? ஸோ அந்த அகடமிக் இயர் அந்த செக்ஷனை முடிச்சுட்டு டிசி வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் ஸ்கூலில் இது பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி, நானும் என் ஒய்ஃபும். எப்படின்னா, நாங்கள் டிசம்பரில் மூவ் ஆகிறோம். டிசம்பரில் மூவ் ஆகணுன்றப்போ என் ஒய்ஃபு நானும் என்ன டிசைட் பண்ணோம், நாங்கள் வந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணோம் டிசைட் பண்ணிட்டோமா. அதனால் நான் போயிட்டு நான் மட்டும் தனியாக டென்மார்க் வந்து வீடு பார்த்து செட்டில் பண்ணி அகாடமிக் இயர் முடிஞ்ச உடனே ஃபேமிலியை கூப்பிட்டு வரன்ற பிஸ்னஸே கிடையாது. ட்ராவல் பண்ணுறோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். பசங்களை அப்படியே ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசி என்றைக்கு ஆஃபர் வந்ததோ அன்றைக்கே போய் டிசி எழுதி கொடுத்தாச்சு. ஓகே. கொடுத்துட்டு அந்த 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ இங்கே ட்ராவல் ஆகிற டேட் ஆகிற வரைக்கும் பையன் ஸ்கூல் போனான், பொண்ணு ஸ்கூல் போனான். ஓகே. பொண்ணு வந்து எல்கேஜி யூகேஜி தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், கோப்பன்ஹேகனில் இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. அப்ளை பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் மெயில் அனுப்பிச்சு கேட்டேன், இந்த மாதிரி மிட் இயரில் வந்து ஜாயின் ஆகிறோம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இவங்க பயங்கர தெளிவு ப்ரோ, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சீட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நாங்கள் வந்து கரெக்டான ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்வாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 2000 DKK. நம்ம ஊரில் வந்து 24,000 சம்திங். நீங்கள் வந்து அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொன்னாக்கா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவோம். அப்போ ஆஃபர் யாராவது மூவ் இன் உங்களை மாதிரி யாராவது ஆஃபர் இயரில் போனாக்கா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஓ, அது வெறும் ப்ரையாரிட்டி தான். ஆமாம், கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதான். ஓகே. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஜோரில் கார் விற்றுட்டேன். ஓகேங்களா? கார் விற்றுட்டு பயங்கர ஜாலி போகிறோம் அப்படின்ட்டு ஒரு லோக்கல் டெம்பிள் ட்ரிப்லாம் அடிச்சாச்சு. காஞ்சிபுரம், திருப்பதி எல்லாமே ட்ரிப் அடிச்சுட்டு வீட்டிலலாம் போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு பயங்கர ஹாப்பி மூடு. கையில் காசு முடியுமா என்ன பண்ணேன், ஒரு 4-5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். 2000 பே பண்ணி எல்லா ப்ரோ எல்லா ஸ்கூலுக்குமா? ஆமாம், எல்லா ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணேன். இன்னும் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்கூல்லேருந்து வரோம், என்ன வரும்னா, உங்கள் பையனுக்கு எங்களால் வந்து சீட்டு கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க, நாங்கள் அவனை வந்து நெக்ஸ்ட் இயர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதான் நடந்து 3 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இன்னும் 10 வருஷம்னாலும் இதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. காசை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க, சீட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டானுங்க. ஐயோ, இது தப்பு ப்ரோண்ணா. இது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அப்போ இருந்த நிலைமைக்கு, ஆனால் இங்கே இருக்கிற மக்களையோ உங்களையோ உங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பேச்சுலர், உங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது. பட் வேறு யாருக்கிட்ட கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, அட்லீஸ்ட்டு கேட்கறாச்சும் பண்ணியிருக்கலாம், சொல்கிறாங்களோ இல்லையோன்ட்டு. ஆனால் என்னுடைய இன்ட்ரோவர்ட் தனத்தினாலையும் லேசினஸ்னாலையும் காசு கையில் இருக்குதுன்ற திமுறினாலையும் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு தப்பு இது. ஒரு டைலாக் சொல்லுவேன், ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தாது, சும்மா ஜோக்குக்காக. ஆணவத்தில் ஆடி இருக்கீங்க, ஆனால் உங்கள் தப்பு இல்லை, இல்லை சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். ஆனால் ஆணவத்தில் ஆடல. எல்லாருமே பண்ணுற காமன் விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் சீட்டு கிடைக்கிற மாதிரி கிடைச்சிரும் 1-to-1 நினச்சிட்டிங்க. அதே மாதிரி கிடைக்காம போயிட்டா என்ன வருது அப்படின்னு அடுத்த கதை. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல் போகாமல் கிட்ஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து வைக்க முடியாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து கேட்பாங்க, ஸ்கூல் போகிற கிட்ட வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். சரி. இப்போ போயிட்டு அங்கே வந்து ஸ்கூல் கிடைக்கலனாக்கா வீட்டில் இருந்தாக்கா அவனை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, ஃபாஸ்டர் கேரில் விட்டுருவாங்க, இல்லை என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் தானே நம்ம திங்க் பண்ணுவோம் எப்போவுமே. அந்த மாதிரி இந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக காசு தானே ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன். இதில் பியூட்டி என்னன்னா, இது எல்லாமே என் ஒய்ஃபுக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து எதுவுமே தடை சொல்லலை. ஓகே பண்ணு, நீ பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஓகே. அது அந்த 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 சைட்லேருந்து காசு போதோ இல்லை டைம் போதோ தப்பு பண்ணுறியோ அந்த எதுவும் கிடையாது. இப்போ கூட அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டேன், நானாக ரியலைஸ் பண்ணுற தப்புகள் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இதனால என்னாச்சுன்னா, இப்போது அப்புறம் மூவாயி வந்துட்டோம். மூவாயி வந்த உடனே எந்த ஸ்கூல்லையும் கிடைக்கல.
எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்ற. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, இவனுங்க வந்து ஜான்வரியில் தான் ஓப்பன் பண்ணுவானுங்க, அனலைஸ் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஐயோ. ஜான்வரியில் அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கூப்பிடுவாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கூப்பிட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் அந்த ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மொத்தத்துக்கும் ப்ராசஸிங் டைம் எவ்வளோ? இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Okay. எனக்கு ஆகஸ்ட்டில் தான், ஆகஸ்ட் 15th எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்தது. நான் ஆகஸ்ட்லேயே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். ஆகஸ்ட் எண்டுக்குள்ளவே அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சீக்கிரம் ப்ரோஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆகஸ்ட் ஆகிட்டு டிசம்பர் வந்து மூவ் ஆகிட்டோம். டிசம்பர் மூவ் ஆகிட்டு ஜான்வரியில் எனக்கு லெட்டர் வருது. ஆனால் இந்த டிசம்பர் டு ஜான்வரியிலே நான் என்ன பண்ணேன், வேறு எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ மற்ற ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணாத மற்ற ஸ்கூலுக்குலாம் கால் பண்ணி சீட் இருக்கான்னு கேட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் மாண்டெசரின்னு ஒன்று இருக்குது வேலரப்பில். அவங்க வந்து எப்போவுமே சீட் இருக்கும் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க வந்து அந்த அன்ஸ்கூல் கான்செப்ட் அவங்களுக்கு, இந்த நார்மல் ஸ்கூல் ஸ்டைல் கிடையாது அவங்களுக்கு. வந்து இந்த லேர்னிங் பை டூயிங் ஆக்டிவிட்டி, லேர்னிங் பை பிளேயிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி. அதனால் அவங்களுக்கு எப்போவுமே சீட் இருக்கும். இல்லைனா கோப்பன்ஹேகன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது, CIS அப்படின்னு சொல்லிட்டு. வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல். ஒரு மந்த்துக்கு வந்து அரௌண்ட் 15,000 16,000 DKK சார்ஜஸ் ஒரு ஆளுக்கு. அந்த ஸ்கூலில் எப்போவுமே சீட் இருக்கும். ஸோ நீங்கள் எய்தர் இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி போகலாம். ஸோ நான் என்ன ரேஞ்ச் என்னது ப்ரைஸஸ்? இப்போ மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ? மேக்ஸிமம் 15 சொல்லுங்கள். மினிமம் வந்து 4,000 வச்சுக்கலாம். ஓகே, மினிமம் 4,000 க்ரோனாஸ் வச்சுருக்கணும். இது வந்து எப்படி இன்க்ரிமெண்டலாக ஏறுமா இல்லை அது ஃப்ளாட் ஃபீயா? ஆல்மோஸ்ட் இன்க்ரிமெண்டலானா ஒரு 200 300 அந்த அளவுக்கு தான் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஜாஸ்தி. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிற வேலை நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு வந்து 5,000 6,000 சம்திங் இருக்கும். லக்கிலி என் பையன் வந்து 13 years ஓல்டுன்றதால நான் வந்து டைரெக்டாக அந்த MYP 1 அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில் இயர் ப்ரோக்ராம் MYP, அதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். இது நிறைய தப்பு இருக்குது, இன்னும் சொல்கிறேன் இருங்க. ஓகேங்களா? இது வந்து தெளிவான பாதை. இதில் ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இப்போ நான் அந்த மாண்டெசரிக்கு போய் கேட்டிருந்தேன். அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அங்கேயே இதே ஈக்குவலன்ஸ் அரௌண்ட் 4,300 சம்திங் பே பண்ணிவிட்டு அவனை ஜாயின் பண்ண 3 டேவோ இல்லை 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்லேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் ஸ்டில் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படியே பண்ணாலும் ஜூலைலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த 6 months வந்து நான் வேறு ஏதாவது ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஆச்சு. அவன் ஸ்கூல் போயாட்டி லேட்டராக எனக்கு தெரிய வருது, இந்த ஷார்ட் பீரியட் டைமுக்கு நீங்கள் லோக்கல் கம்யூனிகிட்ட கேட்டாவே லோக்கல் டேனிஷ் ஸ்கூல்லேயே அவனை வந்து சேர்த்துருக்கலாம். ஓ, இதுக்கு செலவுலாம் கிடையாது? அப்போ செலவு இல்லை. இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ தானே, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி. இந்த ஒரு தாட் எனக்கு இல்லாமல் நான் வந்து அவன் தெளிவாக சொல்லிட்டான், நான் வந்து டேனிஷ் ஸ்கூலில் படிக்க மாட்டேன், டேனிஷ் மீடியம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் படித்ததால் அவருக்கு வேறு US போகணுன்ற ட்ரீம் வேறு இருக்குது. அதனால் அவர் வந்து இங்கிலீஷ் தான் படிப்பேன்ட்டார். நான் என்ன பண்ணேன், என்னுடைய மைண்டை வந்து பிளாக் பண்ணிட்டேன், ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் டெம்பரவரி கூட நான் வந்து இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு தான் தேடி இருந்தேனே தவிர, நம்ம டேனிஷ் ஸ்கூலில் சேர்க்கலாம், எப்போ வந்தாலும் அவங்க வந்து சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். அவன் வந்து சீட் கொடுக்க வேண்டியது அவனுடைய வேலை. ஸோ நம்ம கேட்டு இந்த கம்யூன்னாலும் வேறு கம்யூன் எதனா ஒரு கம்யூனில் அந்த 6 months இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அவனை சேர்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த யோசனையே வரல. இதுதான் வந்து என்னுடைய மிஸ்டேக். சரி, இப்போ இதில் ஒரு கொஷின் இருக்கு. என்னன்னா, இப்போ பொதுவாக டென்மார்க்கில் வந்து நானே சொல்லுவேன் ஸ்கூல்லாம் ஃப்ரீ, ஹெல்த் கேர் ஃப்ரீ. ஆனால் இப்போ நான் கேட்குறேன், நான் இதை ஆல்ரெடி கேட்டிருக்கேன், ஆனால் இவ்வளோ தெளிவாக நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. ஸோ இங்கேயுமே எஜுகேஷனுக்கு காஸ்ட் இருக்குது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அதை ரேஞ்சும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கடைசியாக என்ன முடிவு எடுத்தீங்க? இப்போ கடைசியாக அவ்வளோதான். இந்த மிஸ்டேக் வந்து மிஸ்டேக் தான், அது ஒரு லேர்னிங் தானே தவிர. ஏன்னா இது மிஸ்டேக் ஆச்சுன்னா நான் என்னுடைய அதர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல. அதனால் அகாடமிக் இயர் முடிச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு சீட்டு கிடைச்ச உடனே வந்திருக்காங்க, இல்லைனா வந்துட்டு சீட் கிடச்சிருக்காங்க. நான் மிடில் ஆஃப் த இயர் மூவ் ஆனதால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது ஒரு லெசன், இதை வந்து நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பயப்படவே தேவையில்ல. நீங்கள் ஒரு ஸ்கூலில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா 2 ஸ்கூலில் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்கூலில் சீட் கிடைக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீன்வைல் உங்களுக்கு வந்து ஸ்கூல் வேணும், படிக்கணும் அப்படின்னாக்கா டேனிஷ் ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க. ஆமாம், சின்ன பீரியடில் வந்து எதுவுமே ஹார்ம் ஆகாது, அவன் ஸ்கூல் போயிட்டு வருவான், அவ்வளோதான். அதுவும் ஒரு வகையில் நல்லது. அவனுக்கு வந்து டேனிஷ் கல்ச்சரும் அந்த லாங்குவேஜும் வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது நீங்கள் நிறைய பேர் சொல்ல மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த கல்ச்சரே எப்படின்னா, டேனிஷ் தெரிஞ்சால் ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டேனிஷ் தெரியலன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. கரெக்ட். ஏன்னா அப்போ நீங்கள் டென்மார்க்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் தட் த ஸ்டூடெண்ட் கிட்ஸ் லேர்ன் டேனிஷ். அந்த ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய டாட்டரை வந்து கண்ண முடின்னு நாங்கள் 2 பேருமே வந்து டேனிஷ் ஸ்கூல்லே போட்டோம். அவள் வந்து பார்ன் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிண்டர் கார்டன். ஸோ அங்கேயே அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா டேனிஷ் மீடியம். ஸோ அவள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து டேனிஷ் எக்ஸ்பர்ட்னா என் பொண்ணு தான். நான் அவளுக்கு நோட்டீஸ் பண்ணேன், நம்ம வந்து தமிழ் அந்த ஃபெஸ்டிவல் நடத்தும் போது பொங்கல் விழாப்போ
அவங்க டேனிஷ் ஒரு பாட்டு ஆமாம் பாடுவாங்க. டேனிஷ் நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், அந்த பாட்டு பாடுற ஸ்லாங்கை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் கன்ஃபார்மாக அந்த டேனிஷ் ஸ்கூல் போகிற பொண்ணாக தான் இருக்கணும். கரெக்ட். பட் அது ரொம்ப நல்லது ப்ரோ. ஆமாம் ஏன்னா அந்த லாங்குவேஜ் அந்த பொண்ணு மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும் ஒன்று. கரெக்ட். செகண்ட் வந்து என்னன்னா இங்கிலீஷ் இங்கே நிறைய பேர் இன்டர்நேஷனல்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் தான் ஒரு ரீசன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் மேக் சம் எக்ஸப்ஷன்ஸ். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சன்னுக்கு இது ரூல்ட் அவுட். ஏன்னா அவர் வந்து அமெரிக்கன் ட்ரீமில் இருக்கார் அப்படின்னா இட் மேக்ஸ் அப்சல்யூட் சென்ஸ். இஸ் நாட் கோயிங் டு ஸ்டே இன் டென்மார்க். கரெக்ட். அப்போ அது கரெக்டு தான். பட் அதே போல் எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ரோ. நான் எந்த ஊரில் போகணுமோ அந்த ஊர் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அது போடுங்க. அதுதான் வந்து நமக்கும் நல்லது, அந்த ஊரோட கல்ச்சருக்கும். நம்ம இப்போ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், அந்த ஊரை குறை சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வாழறது வந்து எப்படி இருக்குது ப்ரோ? நீங்கள் யோசிங்க. கரெக்டான பேச்சு. இது எனக்கு பிடிச்ச பேச்சு. நான் நிறைய பேர் நான் சொல்லுவேன் என்னன்னா, இப்போ நான் நார்த் இந்தியாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். கரெக்ட். இப்போ குஜராத்துக்கு போகிறேன்னு சொன்னால, மகாராஷ்டிரா போகிறேன்னு சொன்னால மராட்டி பேசணும் இல்லை ஹிந்தி பேசணும். அங்கே போய் வாழ்றதுக்கு வாழ்வாதாரத்துக்கு மொழி லோக்கல் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அப்பதான் உங்களுக்கு அது தானாக வரும். கர்நாடகா கற்றுக்குங்க. பெங்களூர் போகணும்னு சொன்னால் பெங்களூர் தமிழ் பேசுகிற மாதிரி அவங்க கொஞ்சம் காலம் இப்போ கற்றுக்கணும். நான் வந்து என்ன பண்ணேன், ஒய்ஃப் ஒரு ரீசனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய இந்த கான்செப்ட்னால நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாகவே கன்னடா பேசுவேன். ஓகே. ஸோ நான் பெங்களூர் போயிட்டு கன்னடா கற்றுக்கிட்டேன். ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷனல் கன்னடாவாக இருக்காது, பட் சர்வைவல் கன்னடா கண்டிப்பாக பேசுவேன். பட் அந்த இன்டென்ஷன் வந்து நிறைய பேர் இங்கே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா இவங்களை வந்து எப்படி லேபிள் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. லாங்குவேஜ் கற்றுன்னு முடிவு பண்ணி எஃபர்ட் போடுறவங்களுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. சல்யூட். அது ரீசன் அது அந்த முயற்சி பண்ணுறதே முதல்ல வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு அட்ரஸ் பண்ணுற பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து இங்கே இருக்கிற பெனிஃபிட்ஸ் வேணும். இந்த ஊருக்கு வந்தது என் ஊர் மாதிரி சொகுசு இல்லை, இது வந்து என் ஊரில் இருக்கிற சாப்பாடு கிடைக்கல, என் ஊர் மாதிரி வருமா, அந்த வெங்காயத்தில் இங்கே பேசிட்டு நம்ம ஊரை பெருமை பேச தப்பு இல்லை, இங்கே வந்தது எதுக்கானு ஒரு கேள்வி வரும்ல. வாழ்வாதாரத்துக்கு வந்துருக்கோம். அப்போ அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜஸை பார்த்துட்டு வாழ முடியலன்னு சொன்னால் வீருக்கு தான் போகணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கலன்னா வேறு ஏதாவது ஊருக்கு போக வேண்டியதுனா குறை சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்ல முடியும். நான் சொல்லுவேன், என்னால் நெகட்டிவாக ஏன் பேச முடியல டென்மார்க்கை பற்றினா, எனக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்திக்கிட்டேன். குறை இருக்கும், நிறையும் இருக்கும். நான் நிறைய பார்க்குறேன், குறை இருக்கா அப்படியே தள்ளி விட்டு போய் வேண்டியது. இப்போ அந்த குறை தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னா அதுக்கான ஆக்ஷனில் இறங்கணும். எதர் மூவ் ஆகிறதோ இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதோ தவிர ஒரு விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டே அங்கே இருந்தோம்னு வச்சுங்களேன் ப்ரோ, அது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். ஆமாம். அது வந்து என்ன ஆகுனாக்கா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சந்தோஷமே கெடுத்துரும். டெஃபினட்டாக. ஓகேங்களா? நோ டவுட். இப்போ இது செகண்ட் டாபிக் வருவோம். ஓகே.